கட்சியை ஒன்றிணைப்பது அவசியங்கிறத கருத்தை வலியுறுத்துறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அதை மறுத்திருக்கிறாங்க. மருத்துவரோடு மட்டுமல்ல, இந்த 6 பேர் என்னை சந்தித்து இது போல ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த கருத்து பொய்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு. அது உங்க வேதனை. அன்று முதலே திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடியுடைய போக்கு சரியில்லை, தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார், ஒரு சுயநலவாதியாக இருந்து கொண்டு கட்சியின் நலன், கட்சியின் வெற்றி, கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதவில்லை. எனவே இவருக்கு நம்ம ஒரு சரியான புரிதலை உணர்த்தணும் அப்படிங்கிற பார்வைதான் இருந்தது. அதே மாதிரி அந்த விவசாயிகள் மாநாடு நடத்துற போது நிறுவன தலைவர் திரு எம்ஜிஆர் கட்சியை 30 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா படங்களை புறக்கணித்து ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர். நான் என்ன கேட்கிறேன், அவங்க தனியாரா இருக்கட்டும், ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் முன்னாள் முதலமைச்சராக தானே போறாரு. அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்து அதற்கான 3-4 கோடி ரூபாய் ஒதுக்கியது அதுக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதை கூட குறிப்பிடல. அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற உங்க சட்டப்பையில அந்த அம்மா படத்தை வச்சிருக்கீங்க, நீங்க பங்கேற்கிற விழாவில் அது இல்லை என்பது உங்களுக்கு பொருத்தவில்லையா அப்படின்னு தான் அவங்க கேட்கிறாங்க. ஸோ அதனால அதுல இருந்தே ஒரு புறக்கணிப்பு நிலை இருந்தது.